ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரீசெண்டாக குற்றாலம் பார்டர் ரஹ்மத் பரோட்டா கடைக்கு போயிருந்தோம். இந்த கடை வந்து ரேஸ் கோர்ஸில் லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு இதை வந்து விசிட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் வந்து போயிருந்தோம். இங்கே வந்து எல்லாமே நாட்டுக்கோழியில் பண்ணுறாங்க, ப்ராய்லர் சிக்கன் கிடையாது. ஸோ மெனு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிமிட்டட் மெனு தான். பட் ஆனால் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக அத்தன்டிக்காக செஞ்சுருந்தாங்க. எல்லாமே நாட்டுக்கோழி, அது வந்து ஹார்டாலாம் இல்லை, சாஃப்டாகவே இது பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஃபேமிலியோடு போயிருந்தோம். நான், என் ஹஸ்பண்ட், என் பாப்பா, என்னோடய தங்கச்சி, என்னோடய அப்பா எல்லோரும் போயிருந்தோம். நாங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பரோட்டா ஆர்டர் பண்ணி ஆகணும். அதனால் அப்பா வந்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சாப்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சாஃப்டாக டெண்டரியாக, இந்த மசாலாலாம் ஹோம்மேட் மசாலா மாதிரி இருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எப்போவுமே எல்லா வித டிஷ்ஷஸும் ஆர்டர் பண்ணிட்டு நாங்கள் ஷேர் பண்ணுறது தான். ஸோ வந்து மட்டன் பிரியாணி, அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி வாங்கியிருந்தாங்க. நான் வந்து கீ ரைஸ் அண்ட் சிக்கன் கறி வாங்கியிருந்தேன். அப்புறம் காடை ஃப்ரை வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேமஸ் வந்து அந்த பிச்சு போட்ட கோழி அப்படின்றது, அதுவும் சூப்பராக இருந்தது. அப்புறம் ஆனியன் ஃப்ரை நாட்டுக்கோழி செட் அந்த மாதிரி ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் ஃபிஷ்ஷுமே நாங்கள் வாங்கியிருந்தோம். ஃபிஷ் சில்லி மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு அளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. பட் மற்ற எல்லா டிஷ்ஷஸுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. காரம்லாம் இல்லை, பாப்பாவுமே சாப்பிட்டா, ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து அந்த பிச்சு போட்ட கோழி வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இங்கே இன்னொன்று வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அது வந்து என்னென்னா, நம்ம சாப்பிடும்போது ஸ்பெஷல் குழம்புன்னு சொல்லி ஒன்று சர்வ் பண்ணுறாங்க. அந்த குழம்பு வந்து அவ்வளோ திக்காக அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பரோட்டாவோட சாப்பிட. இது வந்து அந்த நாட்டுக்கோழி பிச்சு போட்ட ஃப்ரையை, இது வந்து அவ்வளோ யம்மியாக இருந்தது. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் போனோம்னா இது மட்டுமே ஃபஸ்ட் வாங்கி சாப்பிடுவோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபுல்லாக அந்த லெக் பீஸ் வந்து கன் ஃபயர்ட் சிக்கன் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்கியிருந்தோம். அதுவுமே அவள் சாப்பிட்றதுக்கு டெண்டரியாக இருந்தது. ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட், பட் ஆனால் ஒர்த்து தான். இது நாட்டுக்கோழின்றனால நம்மளுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் தெரியும். மற்றபடி பரோட்டாலாம் ரேட் கம்மியாக தான் இருந்தது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை வந்து கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.